இது மகாசேனா நாளைக்கு 12ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அப்புறம் மலேசியா, சிங்கப்பூர் எல்லாத்துலேயும் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகிற விமலனோட படம். இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக முழுக்க எடுக்கப்பட்ட படம். இது கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் அவசியம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாங்கள் எல்லாமே ஃபிலிம் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எங்கள் படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்டுமே எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேஷனாக இருந்தாங்க. எல்லாருமே இருந்திருக்காங்க. ஸோ படத்தை அவசியம் பாருங்கள். ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சிஸ்டி மேம் பேசுவாங்க. அது படத்தில் வந்து விமல் சார் வந்து செங்குட்டவன் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பாப்புல. சிஸ்டி மேம் வந்து பொம்மின்னு ஒரு கதாபாத்திரம். அண்டு இவங்க மகிமா கங்கான்னு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு மும்பை ஆர்டிஸ்ட். தமிழில் ஃபர்ஸ்ட் படம் அது. அப்புறம் சுபாங்கி காலேஜ் ரோல் பண்ணியிருப்பா. அந்த பொண்ணு சென்னை பொண்ணு தான் அந்த பொண்ணு. அப்புறம் இடுமன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாப்புல. யாத்திசை படத்தை நடிச்சிருப்பாப்புல. செகண்ட் மூவி இது ஆக்சுவலாக அவருக்கு. விஜய் சிவன் அவர் பேர் அதில் பண்ணியிருப்பாப்புல. அல்ஃபர்ட் ஜோசப் தெரியும், காலேஜ் ப்ரொஃபஸராக பண்ணியிருக்காப்புல. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர். ஸோ ரொம்ப இயல்பாக ஒரு பெரிய ஒரு பட்ஜெட்டாக எனக்கு கிடைச்ச பட்ஜெட்டை வச்சு இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல விஷயமா கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். 2023 நான் ராக்கதன் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தீங்க. ப்ளஸ் எனக்கு நிறையா கொடுத்துருந்தீங்க. பாக்ஸ் ஆஃபீஸாக எனக்கு பெருசாக இல்லைன்னா கூட அந்த கிடைச்ச ரிவ்யூஸை வச்சு தான் எனக்கு வந்து அடுத்த படங்கள் கிடச்சிச்சு. அதை நான் ஆடியோ லான்ச்சில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1.5 வருஷம் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் பெருசாக சிஜிஸ்க்கு எங்களுக்கு பட்ஜெட் கிடைக்கலன்னா கூட லைவாக என்னென்ன ஷூட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். சினிமாட்டோகிராஃபர் மனாஸ் பாபு இந்த படத்தை ஒளிப்பதிவாளர். அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டது உதய் பிரகாஷ். அண்ட் இதில் சிவா அப்படின்னு ஒரு விமர்சகர் ட்ராவல் பண்ணியிருக்காப்புல. சிவகிருஷ்ணா ஒரு முக்கிய கதாபாத்திரம் பண்ணியிருக்காப்புல. ஸோ என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் ஹேமா, இலக்கியா, நவீன், எங்கள் அப்படி ரொம்ப இது ஒரு டீமாக சேர்ந்து நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த படம் தான். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஆக்சுவலி வந்து நிறைய தியேட்டர்ஸ் கிடச்சிருக்கு எங்களுக்கு. ரொம்ப ஒரு படம் எடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் கிடைக்கிறதுக்காக எல்லா டேரக்டரோட கனவு தான் வெயிட் பண்ணுவாங்க. எங்களுக்கு கரெக்டான டைமில் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ரஜினி சாரோட ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்லபடியாக போகணும். என் தலைவர் படம் படையப்பா வந்து என் படம் ரிலீஸ் ஆனால் நாளைக்கு படையப்பாக்கும் நான் போய் பார்ப்பேங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால இல்ல கண்டிப்பா அப்படிலாம் இல்லைங்க. தலைவர் ரசிகரை யாராலையுமே இருக்க முடியாதுங்க. தலைவர் ரசிகர் தாங்க. அது யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஓகே, நாங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அவரோட பிறந்த நாளைக்கு அவரோட பிறந்த நாள்ல வந்து ஒரு படைப்பு மகாசேனா ஒரு படைப்பு வெளியே வரட்டும்னு பிளான் பண்ணி பண்ணதுதான். அது பிவிஆர் ரிலீஸ் பண்றாங்க. அவங்க தான் அந்த டேட்டை சூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த டேட்ல போகலான்னு சொன்னாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் கேரளாவில் ட்ரீம் பிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் எஃப்எம்எஸ் வந்து யாக்கியா பாய் சார் யுனைடெட் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு இது வரையும். ஸோ நீங்கள் இப்போ கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டு தான். நிறைய குறைநிறைகள் இருந்தாலும் படம் உங்களுக்கு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், ரிவ்யூ பண்ணணும் அது எப்படின்னு. ஏன்னா நான் டேரக்டராக எங்களால் என்ன முடியுமோ அதோட ஸ்டெப்ஸ்க்கு கொடுத்துட்டோம் நாங்கள். சரிங்களா? இதோட இது வந்து இந்த படத்தோட படைப்பு எப்படி போகுதுன்னு பார்த்து தான் நாங்கள் இந்த வால்யூம் 2 வச்சு யோசிக்கணும். அதெல்லாம் வால்யூம் 1 போட்டிருக்கேன். இது சாதாரண ஒரு யானை படமாக இருக்காதுன்னு நீங்கள் படம் பார்த்துன்னு முடிவு பண்ணியிருப்பேன். இது யானை படம் கிடையாது. அது ஒரு யானை ஒரு காரணியாக தான் பயன்படுத்தியிருப்பேன் இதில். ஸோ யானையோட உண்மை பேர் விஜய், கிருஷ்ணாபுரம் விஜய். அதான் பேர் சொன்ன யானையோட பேர் விஜய். அது ஆக்சுவலி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்டோட அது எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுச்சு. அதுக்குன்னு எல்லா ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லலை. நான் ரீடேக் போனால் போய் நின்றுடும். அது மாதிரிலாம் விஷயங்கள் இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப அந்த நாங்கள் எல்லாரும் ஊட்டி வரையும் போயிருப்பீங்க. ஊட்டியை தாண்டி கூடலூர் தாண்டி சந்தனமலைன்னு ஒரு ஊர்ல எடுத்தோம் நாங்க. இது பக்கத்து மசினகுடி இங்க இருக்கும். இங்க கர்நாடகா பார்டர், இங்க சுல்தான் பத்தேரி. ஸோ லைவ் லொகேஷன் இருக்கும். கொஞ்சம் விஷுவலா பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி நான் ஒரு பிளானட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டீம்னு ஒரு நாட்டை சுத்தி நடக்கும். நான் பேசிக்கலி கும்பகோணத்துல உள்ள சரபேஸ்வரரை வந்து ஒரு கடவுளை வச்சு அதை வியாலீஸ்வரர்னு சொல்லி நான் நேம் மாற்றி கொஞ்சம்
கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். யாழி மலைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த. யாழி சிலை வந்து விஷுவல் சொன்னீங்க. ஆமா சார். வந்து ஒரு இடத்துல கூட விஷுவல் காட்டல, மூடியே வச்சிருக்கீங்க. அந்த மென்ஷன் நீங்க பண்ணி யானையை வச்சு ஒரு கிராபிக்ஸ் பண்ற விஷயம்லாம் எவ்வளவு இருக்கு? சார் அது நீங்க பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருக்குமே. அதான் சார் இப்போ நாங்க மூடி வச்சுட்டு விஷுவல் வந்து மற்றவங்க காட்ட முடியாது. ஆமாங்க சார். விஷுவல்ல ஒரு விஷயம் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். ஆமாங்க சார். நீங்க ஒரு சீன்ல காட்டினா கூட நாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் புரிதலுக்காக. இது ஸ்டாச்சு சார். இப்போ அந்த சிலை ஒரு மைய பாயிண்ட் சார். ஆக்சுவலி வந்து சிலைக்காக தான் ஒரு விஷயம் நடக்குதுங்க. அது நான் ஒரு விஷயத்த நான் முடி வைக்கும் போது தான் சார் பெருசாகுதுங்க. நீங்க சொல்றீங்க நான் என்ன கேக்குறேன்னா அந்த விஷுவல் ஒரு விஷயத்தை நீங்க வந்து காட்டாம இருக்கீங்க. துணி இல்லாத போது ஆமாங்க அவர் கையில இருக்கும்போது விசிபிளா சிலை தெரியுது. ஆமாங்க நீங்க சொல்லும்போது விசிபிளா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா சார். யார் கையில இல்லாத போது விசிபிள் அந்த சிலை ஒரு செகண்ட் காட்டி இருந்தா நல்லா இருக்குமே தான் கேக்குறேன். இல்ல சார். இப்போ அதான் இப்போ அது என்ன தேவையோ கிராஃப்டா ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் சார். அது அதான் ஒரு விஷயத்த மையமா வச்சு கொண்டு போனதுல பல விஷயங்கள் காட்டியிருக்கோம் இதுல. ஸோ எனிவேஸ் நான் இதுல குறைகள் இருந்தா நான் அடுத்த பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி உங்க வாயில வந்து எல்லாருக்கும் வணக்கம் மீடியா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம். எனக்கு தமிழ் தெரியாது. ப்ளீஸ் adjust பண்றா. and I'm very excited for the film. I hope you have all watched. And I love like the audience will love, and tomorrow its film is going to release. And Rajni sir birthday is tomorrow, so we are celebrating two celebration, and we are all doing hard working, and give us lots of support and love, and the most love will come from the media. It will be good for us. எல்லாருக்கும் வணக்கம். நான் நம்புறேன் that மாசேனால நான் ஒரு கதாபாத்திர பூமியா நடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சார் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப எதிர்பார்க்குறது உங்கள் லவ் சப்போர்ட் இப்படியே மாசேனா மேலே அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுபாங்கி. நான் வந்து இந்த படத்தில் மைத்லின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் பொண்ணை ரோல் பண்ணது அது நான் தான். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியலன்னு நான் ஒல்லி ஆயிட்டனால தான் அது. அண்ட் அதை கண்டுபிடிக்கலன்னா அது அந்த பொண்ணு நான் தான். அண்ட் ஐம் அ நியூ கமர். அண்ட் உங்களோட லவ், மீடியாவோட லவ் மீன்ஸ் லாட் டு மீ. நிறைய எனக்கு லவ் கொடுங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அண்ட் உங்க லவ் ரொம்ப தேவை எங்க டீமுக்கு. அண்ட் எஸ், டுமாரோ இஸ் ரஜினி சார்ஸ் பர்த்டே ஆஸ் வெல். அண்ட் ரொம்ப ப்ரௌடா இருக்கு எங்களுக்கு. நாளைக்கு சாரோட பர்த்டே அன்னைக்கு நாங்க வந்து படம் ரிலீஸ் பண்றோன்னு ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த டீம்ல வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஸோ யோர் ரிவ்யூஸ் மீன் அ லாட். ஸோ ப்ளீஸ் கிவ் லாட்ஸ் ஆஃப் லவ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆல்ஃபிரட் ஜோஸ். இந்த படத்துல காமராஜ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த தினேஷ் கலைசெல்வனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஒரு 15 வருஷம் முன்னாடி இந்த மாதிரியான ஜனசங்கமான ஒரு படம் வந்து இருந்தால் இது வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு படம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது இல்லை. அதாவது ஒரு யானையை வச்சோ இல்லை குழந்தைங்க வெறுப்புறப்படுற மாதிரியோ இல்லை எமோஷன்ஸ் அதிகமாக கேரி பண்ணுற மாதிரியோ இல்லை கடவுள் நம்பிக்கைக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியோ இல்லை இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான படங்கள் இன்னைக்கு வர்றதில்லை. அதில் எல்லாத்தையும் கலந்து ஒரு படத்தில் சொல்லியிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அண்ட் இதை டீகோட் பண்ண பெரிய படங்க. இதுலேயே ஒரு 10 படம் எடுக்கலாம். அந்த மாதிரியான டீகோட் ஃபிலிம் தான் இது. ஆக்சுவலாக நான் சாரிட்ட சொல்லும்போது வெப் சீரிஸாகவே பண்ணியிருக்கலாம் இதை. ஏன்னா ஒரு கிராமத்தோட கதை தனி, காலேஜோட சப்ஜெக்ட் தனி, அண்டு அடிவார மக்களோட கதை தனி. இந்த மாதிரி தனித்தனியாக போனால் வெப் சீரிஸில் பெருசாக போயிட்டு இருக்கலாம். நல்லா இன்னும் கூட டீகோட் பண்ணி காட்டலாம். ஸோ எனக்கு இது ஒரு 5வது படம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற விஷயம் என்னென்னா மற்ற படம்லாம் ரிலீஸ்க்காக வெயிட்டிங். இப்போ இந்த படம் எனக்கு முழுநில ஒரு தமிழ் படத்தில் ஃபர்ஸ்டா ரிலீஸ் ஆகிற படமா இருக்கு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இல்லை, நான் வழக்கமாகவே வந்து லைஃப் லெசன்ஸை பற்றி அதிகமாக பேசுவேன். வாழ்க்கையோட அனுபவ பாடங்களை பற்றி அதிகமாக பேசுகிறேன்னா நான் யாருக்கும் அறிவுரை கூற மாட்டேன். எனக்கு இந்த படம் மூலமாக நிறைய அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கு. டைரக்டர் மூலமா எனக்கு அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த ஒவ்வொரு லொகேஷன் போகும்போதும் எனக்கு அனுபவ பாடங்கள் கிடைச்சிருக்கு. ஓகே, ஏன்னா ஆமாங்க சார். ஆமாம் சார். அவரை போய் அந்த டீம்ல இருக்கிற எல்லாருமே சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல கிட்டத்தட்ட 100 சார் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார். இவர் ஒரு ப்ரொஃபஸரா காமிச்சிருக்கீங்க. ஆமாங்க சார். யோகி பாபு வந்து ஒவ்வொரு சீன்லயும் வாடா ப்ரொஃபஸர் வாடா போடா இருக்கும். ஓகே சார். உங்களுக்கு அது ஒரு முறை
இல்ல இல்ல சார், அது மரியாதை. அவங்க வந்து அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் காட்டு சார். மறுபடியும் இல்ல சார், இது யோகி பாபு சார் அப்படி பேசியிருந்தாலும் இவர் பதிலுக்கு யோகி பாபு சார் ஃப்ரெண்ட்லியா தான் பேசியிருப்பாரு. எங்க போறாரு. ஸோ 2 பேரும் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஆசிரியர் இதா இல்லாம 2 பேரும் நட்பா டிராவல் பண்ணாங்கிறது தான். ஆமா, எஸ் எஸ், நீங்க கேட்கிற கேள்வி நியாயமானது. எஸ் சார், எங்க அப்பாவும் ப்ரொஃபசர் தான் சார். எல்லா வாத்தியாரும் வரீங்க. நான் சொல்ல எல்லா வாத்தியாரும் ஒரே மாதிரி பழகிறதுல சில வாத்தியார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அண்ட் உண்மையா சொல்லணும்னா இந்த கிராமத்து மக்கள் எப்படி விஜய் என்ற யானையோட அழகா பழகினாங்களோ அந்த மாதிரி நான் 26 ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா பழகினேன். எல்லாரும் கூடயும் நான் ஃப்ரெண்ட்லியா இருந்தேன். ஓகே, இன்க்ளூடிங் யோகி பாபு சாரோட. அதனால நாங்க வந்து இங்க மரியாதை எதிர்பார்க்கல. ஆனா நான் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற கேரக்டர் கிட்ட வா மச்சான் போ மச்சான்ற லெவலுக்கு கூட போயிடும், வாடா போடான்னு கூட போயிடும். அப்படிதான் நாங்க யோகி பாபு என்ன வாடா போடான்னு சொல்றத நாங்க ஏத்துக்கிட்டோம். ஏன்னா நாங்க அங்க போன பிறகு அதுல ஒரு சீன்ல சொல்லியிருப்பாரு, இங்க நான் கேடா நீங்க கேடான்னு தெரியலடா, உங்ககிட்ட மாட்டிக்கு நான் மொழிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அப்போ இது வந்து நாங்க எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. அதனால இந்த வாடா போட இது ப்ரொஃபஸரா பார்க்க வேணாம். மீடியாவுக்கும் பிரஸுக்கும் வணக்கம். என் பேர் விஜய் சேயோன். இந்த படத்தில் இடும்பனா நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நான் வந்து இடும்பன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ணா இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போவும் ஒல்லியாக தான் இருந்தேன். இந்த படத்துக்காக அண்ணா உடம்பு வேணும் அப்படின்னாரு. அதுக்காக கஷ்டப்பட்டு ஒரு 20 நாளில் அந்த படத்துக்காக ரெடி ஆனோம். நிறைய கஷ்டப்பட்டு இந்த படத்தை அண்ணன் எடுத்திருக்காங்க. மலைப்பகுதியில் வந்து பூச்சி, பாம்பு, யானை, கரடி, சிங்கம், புலி இப்படி எல்லா விலங்குகளை எங்களையும் கொண்டு போய் ரொம்ப பாதுகாப்பாகவும் கரெக்டாகவும் படம் எடுத்திருக்காங்க அண்ணன். நல்ல முறையில் படம் வந்திருக்கு. இந்த படத்தை மக்கள் இடத்துல கொண்டு போய் நீங்கள் தான் சேர்க்கணும். வெற்றி அடைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். என்னோட பேர் சிவகிருஷ்ணா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்குடியை சேர்ந்தவன். எனக்கு இந்த படத்துக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த படத்தில் வந்து விமலோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேன், காளின்ற கேரக்டர். அது இந்த படத்தில் லாங் ஹேரும் பியர்டோட வச்சிருப்பேன். அது பெரிய ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 4 மாதம் கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் மாதிரி போயிட்டேன். அந்த நேரத்தில் தாடியில் வளரும் போது அப்போ இந்த டைரக்டர் பார்த்துட்டு, இல்லைண்ணா நீங்கள் உனக்கு இந்த கேரக்டர் கரெக்டாக செட் ஆகும், இந்த கேரக்டர் நீ பண்ணு, கண்டிப்பாக பண்ணுறேன் நீ அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதை நான் நல்லபடியாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான் நல்லபடியாக வளர்த்து விட்டு என்ன நல்லபடியாக வளர்த்தணும். நன்றி, வணக்கம். என் பேர் தங்க பிரகாஷ். இதுக்கு முன்னாடி டிராகன் படத்துல என்னை குட்டி டிராகன் கூட என்னை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு மகாசேனா ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புறேன். என் கூட வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் நடிச்சிருக்கோம். காலேஜ் சீன்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ ரொம்ப என்கேஜிங்காகவும் ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக இருக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்த தினேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தலைவர் பர்த்டே அன்னைக்கு எங்கள் படத்தை வந்துட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல நாங்கள் பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ. என் பேர் ஆகாஷ் அமரன். இதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அண்ணன் தான் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ரொம்ப நன்றி. இப்போது நான் 2 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் தலைவர் பர்த்டேக்கு என் படம் வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றிங்க. அந்த ட்ரெய்லரில் மூஞ்சில் பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு பையன் அடிச்சிருப்பான்ல, அவன் தான் இன்னொரு கேரக்டர் பண்ணியிருக்கான் படத்தில். 2 கேரக்டர் அவன். யோகி பாபா அண்ணனே பார்த்துட்டு அந்த சாமி வந்துருச்சு சாருக்கே, யோகி அண்ணனுக்கு. சரி, என்னோட பேர் எழிலரசன். சொந்த ஊர் வந்து குளித்தலை. இப்போ அண்ணனோட தான் இப்போ 2 படங்களாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்கள் மீடியா ப்ரெஸ் எல்லாருமே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் இந்த படத்தை. ஏதாவது குறை நேரம் இருந்தால் மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி கரெக்டாக பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் வர ப்ராஜெக்டில். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இப்போ இங்கே எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. எனக்கு என்ன பயனா, திடீர்னு மழை வந்தால் அந்த எக்யூப்மெண்ட்ஸில் எப்படி சேவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் காட்டுக்குள்ளே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டில் நிறைய எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு போய் உள்ளே வச்சிருப்போம். திடீர்னு மழை பெஞ்சிரும், அது தூக்கிட்டு ஓடுறது போகிறது வர்றது கஷ்டம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். உங்களோட சப்போர்ட் எனக்கு த்ரூ அவுட் தேவைப்படுது. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். படம் எல்லாரும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் உதய் பிரகாஷ் யூபிஆர். இந்த படத்தில் வந்து இசையமைப்பாளராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ படத்தோட பிஜிஎம்லாம் பார்த்துருப்பீங்க, உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். நாளைக்கு தலைவர் பர்த்டே. இங்கே எல்லாருமே பிரதர் சொன்ன மாதிரி எல்லாருமே தலைவரோட ஃபேன்ஸ் தான். அந்த ஒரு முக்கியமான நாளில் எங்களோட படம் வந்து திரையரங்குகளில் வர்றதை வந்து நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாருமே தான் எங்களை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களை வந்து வளர்த்து விடணும். ஏன்னா இன்னைக்கு வந்து வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்கள் எல்லாரும் எங்களோட படத்தை நல்லா பேசுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு தோணுன உண்மையை மட்டும் பேசுங்க போதும்.
நாங்கள் ஏதோ சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. என் பேர் ஷர்மிளா. எனக்கு இது 2வது மூவி. இந்த படத்தில் எனக்கு ஒரு சின்ன ரோல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த தினேஷ் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். எங்களுக்கு ரொம்ப ஃபன்னாக போச்சு ஷூட்டிங் எல்லாமே. காலேஜ் டீமோட ரொம்ப நாங்கள் ரியல் ட்ரக்கிங் போன மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போதுமே. ஸோ படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே தியேட்டருக்கு வந்து பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி. பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாருமே டீம் ஒர்க்காக இந்த படத்தை வந்து நல்லபடியாக எடுத்திருக்கோம். நம்ம ஆடியன்ஸ் தான் அதுக்கான பெரிய சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை. ஏன்னா ஓடிடி வந்ததுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னு நமக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு தேட்டரில் பார்த்து இந்த படத்தை ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். இந்த வாய்ப்பு அளித்த தினேசன் எனக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், நான் இலக்கியா. சார் வந்து இந்த மூவியில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நான் வந்து சிஸ்டி மேம் கூட இருப்பேன். இப்போ இருக்க கெட்டப்புக்கும் அதில் இருக்க கெட்டப்புக்கும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். சிஸ்டி மேம் கூட நான் இருப்பேன், அது நான் தான். ஸோ என்னை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ மீடியா பீப்புள், நீங்கள் தான் வந்து எங்கள் படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். நீங்கள் படம்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதில் இருக்க உண்மைகளை பேசி மக்கள்கிட்ட போய் எங்கள் படத்தை கொண்டு போக, அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோன்னு மக்கள் வந்து முடிவு பண்ணட்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா, காஸ்டியூம் டிசைனராக. இதான் என்னோட செகண்ட் மூவி. 2 மூவியுமே டைரக்டர் சார் தினேஷ் சார் கூட தான் பண்ணியிருக்கேன். என்னோட ஒர்க்கையும் ஏஎம்எல்லையும் பிலீவ் பண்ணதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுற என்னோட ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிற ஆடியன்ஸ் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை கண்டிப்பாக பாருங்கள். எல்லாரும் தேட்டர் போய் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கிட்டு திரும்பியும் படம் பண்ணுவோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை இன்ட்ரோ பண்ணது சார் தான். சில பேர் சிருஷ்டி மேம்காக பார்ப்பீங்க, சில பேர் விமல் சாருக்காக பார்ப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தை தினேஷ் சாருக்காக கண்டிப்பாக பாருங்கள். பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பையன் குட்டி விமல் சாரோட சின்ன பையன். ஹலோ எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷாருக். நான் தான் விமலோட சின்ன வயசு கேரக்டராக பண்ணியிருக்கேன். என்ன பேசுறது தெரியல. அண்ட் டைரக்டருக்கு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப ரொம்ப டைரக்டர் எனக்கு சான்ஸ் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஃப்ரெண்ட்லி. எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங். விமல் சார் இல்லாத போர்ஷன்ல யோகி பாபு சார் லீட் பண்ணிருப்பார் சார். யோகி பாபு இல்ல சார் இல்லாத போர்ஷன்ல ஜான் விஜய் சார் லீட் பண்ணிருப்பார் சார். ஜான் விஜய் சார் இல்லாத போது கபிசி. அப்படிதான் அதுதான சார் வால்யூம் 1 பிளான் பண்ணி எடுத்தோம். இது ஒரு ஐடியாவா எப்படின்னா ஒரு 3 கதைகள் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஐடியாவா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கு சார். அதுதான் நான் ஆசைப்பட்டேன். படம் ஃபுல்லா நடிக்க வைக்கணும் அப்படிலாம் இல்ல, போரிங் இல்லாம பார்க்க வைக்கணும் தாங்க சார். என்ன சார் சார் இதுவரைக்கும் 250 தியேட்டர் ஸ்கிரீன்ஸ். ஆமாம் சார், 250 ஸ்கிரீன் சார். இப்போ ஆக்சுவலி வாவாத்திய படம் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 180 ஸ்க்ரீன்ஸ் கிடச்சிருந்துச்சு சார். இப்போ வந்து எனக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் இப்போ ஈவினிங்லேருந்து கொஞ்சம் நிறைய ஸ்க்ரீன் கிடச்சிருக்குங்க சார். இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி வந்து நான் கார்த்திக் சாருக்கு நான் இது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப இது பண்ணுறோம் சார். ஏன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய ஸ்கேலோட படத்துக்கும் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் நாங்கள் கம்பேரிஷனே பண்ண முடியும். நாங்கள் ஏதோ ஒரு கார்னரில் இருக்கோம் சார். வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப்பை வந்துட்டு இருக்கோம் சார். படம் வந்து ஒரு வாட்சபிள் படமாக நாங்கள் படம் பார்க்கும்போது யாரும் போரிங்காக இருக்குன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நாங்கள் எவ்வளோ மெனக்கட்டு எடுக்க முடியும் இப்போ சார் கூட ஒரு கேட்டாங்க, நீங்கள் சிஜியில் இன்னும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமே போயிருக்கலாமே. ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் பட்ஜெட் சார். இப்போ இது நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா நான் வால்யூம் 2 சூப்பராக இதோட பயங்கரமாக ஒரு தமிழ் டைரக்டர் எடுத்தான் ஒரு படம் அப்படின்னு நான் எடுத்து காட்டுறேன் சார். படத்திலே வந்து மிக முக்கியமான ஒரு வேலை செஞ்சிருக்காருன்னா மியூசிக் டைரக்டர். ஆமா சார், வெரி குட் வெரி குட்.
வில்லனுக்கும் வில்ல 2 பேரும் கொடுத்த அந்த மியூசிக் பேக்ரவுண்ட் வந்து ஹீரோவுக்கு கொடுக்கல. அப்படி சார். ஆமா. இல்ல சார், நான் என்ன சார் இதுல இது நான் சொல்றேன் சார், அவருக்கான ரொம்ப பிடிச்ச மியூசிக் விமல் சார் மியூசிக் தான் சார். அவரே நான் ஆக்சுவலா வந்து கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னாக்கா நீங்க மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும் போது எது பெஸ்ட் எது ஒஸ்ட்னு சொல்ல முடியாதுங்க சார். இப்போ வில்லன் சாரோட மியூசிக் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிச்சுங்க சார். அது இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க சொல்றீங்க சார், நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவருக்கு வந்து அது பர்சனலா பிடிக்கும். அதுதான், ஏன்னா அவர் வந்து யானைக்கும் விமல் சாருக்கும் சேர்த்து ஒரு பீஜம் பண்ணிருப்பாப்ல. அதுதான், அதுக்கு நான் ஒரு ஆன்சர் மட்டும் பண்ணிடுறேன் சார். இப்போ வந்து நம்ம வில்லன் கேரக்டர்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நெகட்டிவ் ரோல தான் நம்ம காட்டுறோம். அவங்கள வந்து ஒரு கடவுள் மாதிரியோ இல்ல வந்து ஒரு காப்பாளன் மாதிரியோ நம்ம காட்டல. ஆனா விமல் சார் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒரு கார்டியன் மாதிரி தான் இருப்பார், ஒரு காப்பாளர் மாதிரி தான் இருப்பார். கடவுள் கிட்ட சமத்துக்கு வைக்கிறோம் அவரை. ஸோ அவரும் யானையும் தான் அதிகபட்ச சீன்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒட்டுக்கா வர மாதிரி தான் நிறைய இருக்கும். ஸோ அப்படி வைக்கும்போது தான் ஸோ இவங்க 2 பேருக்கும் ஒன்று வச்சா அந்த ஸ்தானத்துல காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு இம்பாக்ட் தான். ஏன்னா இப்ப நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா பயந்து ஓடக்கூடாது. விமல் சார் ஹீரோ காப்பாத்த போறாரு. ஸோ அந்த கடவுள் பக்தியும் அதுல இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் அதுல வச்சது சார். மற்றபடி வில்லனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவா காட்டுறோம் அப்படிங்கறதுக்காக வச்சிருக்காங்க. கேக்குறீங்க சார்? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சப்போர்ட் பண்ணுங்க சார்.